ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கிறோம். அதுபோக இந்த சைட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் டோர்ஸு, நெக்ஸ்ட் இந்த டாய்லெட் டோர்ஸு, பிவிசி டோர்ஸு இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே போல் இந்த சைட்டில் நமக்கு என்ன டாஸ்க்கான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைண்ட்டு மேம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க சன்னுக்கு வந்து 3 டேஸில் வந்து பர்த்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம சைட் வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஷெட்யூலில் தான் நம்ம வந்து இந்த சைட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது. எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு 3 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு அரௌண்ட் 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் பேலன்ஸ் ஒர்க் இருக்குது இந்த சைட்டில். அவங்களுக்கு மேஜரான திங்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால வந்து நம்ம அவங்களோட டைமுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம குட் குவாலிட்டியோட ஹை லெவல் ஃபினிஷிங்கோட நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம இந்த சைட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூஜா ரூம் கேபினட் பாக்ஸ். அதாவது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பூஜா ரூமுக்கு வந்து கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாஸ் கிரைனட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம டோர்ஸ் கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 டோர் நம்ம கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மட்டும். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பூஜா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஹெவி மெட்டீரியல் யூபிவிசி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டீக்வுட் கலர் இதுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஹைலைட்டிங்ஸ்க்காக நாப் ஹேண்டில்ஸ், யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி ஹேண்டில்ஸ் நம்ம போடாமல் நாப் ஹேண்டில்ஸ் போட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு ரிச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வாங்க அப்படியே நம்ம கிச்சனில் பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்போ என்ன சொல்கிறது, எல்லா கிளைண்ட்ஸும் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே சேம் காம்பினேஷன் தான் கேட்குறாங்க. நம்ம டீக்வுட் ப்ளஸ் பிளாக் கேட்குறாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து உட்டன் ஃபினிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இதுதான் கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த கிச்சனில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் கேபினட் பாக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஃப் கவரேஜ் லாஃப்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் கவரேஜ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எப்படி 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 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து யூ ஷேப் கிச்சன். அது உங்களுக்கு யூ ஷேப் கிச்சன், அங்கேருந்து பாருங்கள், யூ ஷேப் கிச்சன் பாட்டம் உங்களுக்கு ஃபுல்லாமே. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இங்கிருந்து வரலாம். பின் கவரேஜ் உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கு கீழே உங்களுக்கு ஒரு சிங்கிள் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்மெல்லுக்காக உங்களுக்கு வந்து ஏர் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ட்ராயர் நம்ம போட்டிருக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்லரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம், எஸ்எஸ் மெட்டீரியல் உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக போகிறோமா சாஃப்ட் க்ளோசர் போட்டிருக்கோம். செகண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பிளேட் ட்ராக் நம்ம கொடுத்துருக்குறோம், அதுவுமே சாஃப்ட் க்ளோசர் ரன்னர் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளைன் ரேக்கு, பிளைன் மக் ரேக் இது, ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பிளைன் கொடுத்துருக்குறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேட்ஸு பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் வெசல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கார்னர் டோர் கொடுத்துருக்கோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அதிகமாக வைக்கிறதுக்காக ஒரு 2 to 3 சிலிண்டர்லேருந்து 4 சிலிண்டர் வைக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டோரில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராக கொடுக்குற மாதிரி ஏர் விண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூபிவிசி யூஸ்வலாக என்ன டோர் நம்ம போட்டிங்கனாலும் இதுக்கு மேலே உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஓகேங்களா. இப்போ கிளைண்ட்டோட ஒரு ரெக்வஸ்ட்னால வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ டோர் இதோட நிற்கும் போது இந்த இடம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலிண்டர் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளார கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும்.
கஷ்டமா இருக்கும். அதனால இந்த டோரு இது வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். அது சாத்தியமான்னு சொல்லி கேட்டா நீங்க இந்த டோர் எல்லாம் பாருங்க, இவ்வளவு தூரம் தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டோரும் பாருங்க, இவ்வளவுதான் ஓப்பன் ஆகும். இதுவுமே உங்களுக்கு இவ்வளவுதான் ஓப்பன் ஆகும், தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுவுமே இவ்வளவுதான் ஓப்பன் ஆகும். ஆனா நம்மளோட டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வச்சு இதை வந்து நம்ம சாத்தியப்படுத்தி இருக்கோம். பாருங்க, ஃபுல் டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் யூபிவிசிலையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அதை நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சிங்கிள் டோர் ஸ்டோரேஜ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். லைன் உங்களுக்கு ரேக்ஸ் எதுவுமே கிடையாது. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டபுள் டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் உங்களுக்கு. நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி குடம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், ரைஸ் பக்கெட்டு, ரைஸ் ட்ரம்மு இதெல்லாம் வைக்கிற மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 டோர், அதாவது பெரிய பெரிய சைஸ் டோர் போட்டு இந்த இடத்துல ட்ரிபிள் டோர் வரணும். நம்ம கிளைண்ட் வந்து 2 டோர் போதும்னு சொல்லி சொன்னாங்கிற ஒரு காரணத்தினால வந்து நம்ம 2 டோர் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செல்ஃப்ஸுக்கு வந்து கவரேஜ் கொடுத்துருக்கோம். சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று நம்ம கொடுத்து இந்த 2 டோர் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டோர் செல்ஃப்ஸ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது 2 செல்ஃப்ஸ் ஃப்ரேம் பண்ணி வால்லையே நம்ம வந்து 1 க்ரூ வச்சு ஸ்க்ரூ பண்ணி உங்களுக்கு வந்து செல்ஃப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் 1 டோர். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கிச்சன் கேபினட் பாக்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது வந்து 1 டச் ஹைட்ராலிக். அதாவது பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டச் தான் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, அவ்வளோதான். பாருங்க, அதோட ஒர்க்கோட ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சின்ன கிராக், நம்ம இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கிராக்கரி வந்து நம்ம செட் பண்ணல. கிளைண்ட் கிராக்கரி, ஏன்னா இது ஓப்பன் கிச்சனு, அதனால வந்து கிராக்கரி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து கிராக்கரி வந்து வெளியே தெரியாத மாதிரி நம்ம இந்த கேபினட் பாக்ஸுக்குள்ளார வந்து ரிமூவபிள் பிளேட்ஸா நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ரிமூவபிள் தட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதுல. அதாவது இதுலயும் பாருங்க கிராக்கரிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு சைடு கீழே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டர் நம்ம வந்து பிக்சர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா இப்படி ரிமூவபிள் பண்ணிக்கலாம். நீங்க இந்த பிளேட் வேண்டாம்னா நம்ம எடுத்துக்கலாம். இது அவ்வளவுதான், ஓகேங்களா? அதே போல நம்ம கிச்சன் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. கிச்சன்ல வர ஒவ்வொரு பொருளுமே வந்து ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எஸ் தான். எதுவுமே வந்து உங்களுக்கு பவுடர் கோட்டிங்கோ இல்ல எம்எஸ்ஓ எதுவுமே உங்களுக்கு வராது. கம்ப்ளீட்டா எல்லா இந்த இன்ச்சஸ்ல இருந்து ஹேண்டில் இருந்து எல்லாமே எஸ்எஸ் தான் உங்களுக்கு. நம்ம யூஸ்ஃபுல்லா போறோம்னா ஹேண்டில் எஸ்எஸ் தான் உங்களுக்கு. கலர் மட்டும் கோட்டட் உங்களுக்கு. எனக்கு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க திடீர்னு, அதாவது பிளாக் கலர் ஹேண்டில் எப்படி உங்களுக்கு எஸ்எஸ் வரும்னு சொல்லி கேட்பீங்க. அதுதான் நான் சொல்றது, வந்து எஸ்எஸ் ஹேண்டில் தான், கலர் மட்டும் உங்களுக்கு கோட்டட் பிளாக் கலர், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அப்படியே மேல பாத்தீங்கன்னா லாஃப்ட் கவரேஜ் உங்களுக்கு. அதாவது இந்த கார்னர் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து 1 சிங்கிள் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். லாஃப்டோட டோர். அப்படியே ஆப்போசிட் சைடு அந்த லாஸ்ட் கார்னர் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம காம்பினேட் பண்றதுக்கு வந்து இந்த சைடு வந்து 2 2 டோர் கொடுத்துருக்கோம். அதே போல இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 2 2 டோர் கொடுத்துருக்கோம். அதே போல இந்த எல் சைடு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 டோர்ல 4 டோர்ஸ் இந்த கார்னர்ல கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இது வந்து 10 டோர் லாஃப்ட் உங்களுக்கு. இந்த லாஃப்ட்லயும் என்ன டாஸ்க்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 சைடு பாத்தீங்கன்னா 3 ஃபீட் வருது உங்களுக்கு, 3 அடி ஒரு சைடு. இந்த சைடு லாஃப்ட் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சைடு இறங்கிடுச்சு உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா 3 அடி. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/2 அடி வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வருது இந்த லாஃப்ட்ல. அதையும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா யூனிஃபார்மிட்டியா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் டீக்வுட் காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம ஹைலைட்டிங்ஸ்க்காக நம்ம பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். ஹைலைட்டிங்காக ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். பாருங்க 6 டோர் லாக் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம யூபிவிசி மெட்டீரியல் தான், ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டாய்லெட் டோர்ஸ், எம்போசிங் பிவிசி டோர்ஸ். இது யூபிவிசி கிடையாதுங்க, பிவிசி டோர்ஸ். எம்போசிங் பிவிசி டோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இடத்துல பாருங்க.
நெக்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு யூவி டோர் நம்ம பெட்ரூம் டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். உள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சிக்ஸ் டோர் லாக் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே வந்து கிரே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறோம். ஹேண்டில்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்குறோம் பாருங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பெட்ரூமோட டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமும் வந்து நம்ம பிவிசியில் எம்போசிங் டோர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு இந்த டிசைன் காமிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கு. இந்த சிங்கிள் பெட்ரூம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே போல யூவி டோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் கலர் 4 டோர் வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 டோர் லாக் பண்ணியிருக்கோம். 4 டோர் வார்ட்ரூப் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ளூவும் ஒயிட்டும் 2 கலர் காம்பினேட் பண்ணி ஒரு லாக் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இதுக்கும் லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹைலைட்டிங்ஸ்க்காக அழகான ரோஸ் கோல்டு ஹேண்டில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்க. உள்ள வந்து கடப்பாசம் இருக்காங்க. நம்ம வந்து டோர்ஸ் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். யூஸ்வலா பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லாக் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த டோர் மட்டும் தான் உங்களுக்கு லாக் பண்ண உங்களுக்கு வராது. இந்த டோர்ல உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை, இப்படி இழுத்தா வந்து நம்ம அதனால என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சைட்ல வந்து நம்ம யூபிவிசி மெட்டீரியல் போடுறதுக்கு எல் டைப் டவர் போல்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த டவர் போல்ட் போய் இந்த இடத்துல உங்களுக்கு லாக் ஆகும்போது இந்த டோர் வந்து உங்களுக்கு வராது, ஓப்பன் ஆகாது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியுங்களா, இப்படி உங்களுக்கு நின்னுக்கு லாக் ஆயிடும். இதை நீங்க ஓபன் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வரும். தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல லாக் டோர் கொடுத்துக்கிறோம். அதாவது இதுக்கு எக்ஸ் காம்பினேஷன் உங்களுக்கு இங்க ஒயிட், இந்த லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ஒயிட், இங்க ப்ளூ, இங்க ப்ளூ உங்களுக்கு இந்த கார்னர்ல இங்க வந்து 2 இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு பேரலா ப்ளூ மட்டும் கொடுத்துருக்கோம். இங்க வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ கொடுத்துருக்கோம். கீழே வந்து உங்களுக்கு ஒரு டோர் ப்ளூ ஒரு டோர் ஒயிட் கொடுத்துருக்கோம். இந்த பக்கமும் ப்ளூ கொடுத்துருக்கோம், இந்த பக்கமும் ஒயிட் கொடுத்துருக்கோம். இதே போல இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ளூ பண்ற மாதிரி சேம் ஸ்கிராட்ச் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் பாருங்க. என்ன கீ வச்சு நீங்க எது வச்சு நீங்க நல்லா ஸ்கிராட்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் ஸ்கிராட்ச் ஆகாது. அப்படியே நெக்ஸ்ட் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னாலும் நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு பாத்தீங்கன்னா அதே போல சேம் வந்து எம்போசிங் டோர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இந்த சைட்ல வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். கிச்சன் பண்ணியிருக்கோம், ஒரு பெட்ரூம் 3 பெட்ரூம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம நிறைய வந்து இந்த சைட்ல வந்து நமக்கு பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிளைண்ட் வந்து அர்ஜென்சிங்காட்டி இந்த ஒர்க் மட்டும்தான் நம்ம முடிச்சிருக்கிறோம். அவங்க கேட்ட டைமுக்குள்ளார வந்து இந்த ஒர்க் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மேண்டேட்டரியாக இருந்துச்சு. அதனால நம்ம வந்து இது மட்டும் வந்து நம்ம சீக்கிரமாக நம்ம முடிச்சு கொடுத்துருக்குறோம். இன்னும் பேலன்ஸ் இப்போ ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிவி யூனிட் பண்ண வேண்டியது இருக்குது, பேஷன் கவரேஜ், அதே போல் இன்னும் 2 ரூமில் வார்ட்ரூப் பண்ணணும். பூஜா ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லேசர் கட்டிங்கில் டோர்ஸ் போடணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அது இப்போ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறங்காட்டி நம்ம இது வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருக்குறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணணும், இந்த கிச்சன் ஒர்க் பண்ணணும், பெட்ரூம்ஸு, டிவி யூனிட்டு, நெக்ஸ்ட் உங்களோட ஷாப்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பேனலிங் ஒர்க் பண்ணணும். இன்னும் என்ன சொல்கிறது உங்களுக்கு, இந்த இப்போ நம்ம டோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சோம், டோர்ஸு, விண்டோஸு, இன்னும் உங்களுக்கு பேனலிங் ஒர்க்ஸு, பால்கனி கவரேஜ், பால்கனியில் பார்த்தீங்கன்னா மேலே பேனல் ஒர்க்கு, சீலிங் கவரேஜ், வால் பேனலிங் ஒர்க்கு, யூபிவிசி விண்டோஸு, பிவிசி டோர்ஸு, மெம்பரைன் டோர்ஸு, உட்டன் டோர்ஸு, இந்த மாதிரி என்ன ரெக்குவயர்மெண்ட்னாலும் எங்களுக்கு கூப்பிடுங்க. நம்மள்ட்ட எல்லா பொருளுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இன்டீரியர் நம்ம மேஜராக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே போல் நம்மளுக்கு இந்த டோர்ஸ், விண்டோஸ் எல்லாமே நம்மள்ட்ட எல்லா பொருளுமே நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா நம்ம ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்டீரியருக்கு தனியாக நம்மளோட ஷோரூம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எல்லாமே டெமோ நம்ம லைவாக வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு எப்படி சைட்டில் உங்களுக்கு வந்து கிச்சன்லேருந்து வார்ட்ரோப்லேருந்து டிவி யூனிட்லேருந்து எல்லாமே நம்ம காணிக்கிறோமோ அதே போல் இந்த பொருள் எல்லாமே நம்ம ஷோரூம்லேயே டெமோ இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்போம். அதுவுமே வந்து நம்ம டோர் ஷாப் தனியாக இருக்குது. நம்ம ஷோரூம் பக்கத்துலேயே டோர் ஷாப்பும் இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு வுட் அண்ட் டோர்ஸ், விண்டோஸ், யூபிவிசி விண்டோஸ், உங்களுக்கு நிலவு, இந்த மர நிலவு, இந்த ஐட்டம் எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கு இருக்குது, சேல்ஸ்க்கும் இருக்குது. நீங்கள் வாங்க, வந்து ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே போல் உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய மெசேஜஸ் வருது, நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இந்த ஊருக்கு வாங்க, அங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. டைரெக்டாக கால் பண்ணுங்கள். 90% கால்ஸ் எல்லாமே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம அதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் வச்சு எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறோம். கால்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. மெசேஜ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் கால்லே வாங்க. நம்ம எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.